ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஹைட் ஆன்லைனில் சப்ஸ்கிரைபர்ஸ் மேட்ச் தான் ப்ளே பண்ண போகிறோம். நிறைய பேர் கேம் ப்ளே வீடியோஸும் கேட்டிருந்தீங்க. அதாவது சப்ஸ்கிரைபர் மேட்ச் இல்லாமல் ஃபன்னி கேம் ப்ளே வீடியோவும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் கூட சீக்கிரமே வந்துடும். பேசுகிற கேப்பில் என்னங்க முடிச்சு விட்டாங்க நம்மளை. திரும்பவும் ரீஸ்பான் தொட்டுருவோம். ஸோ நம்ம மேட்ச்சில் அகிலேஷ்னு ஒருத்தர் இருக்கார்ல, அட்டா பாவி இதோ முடிச்சு விட்டாரு பாருங்க என்ன. ஸோ நம்ம தலைவருக்கு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி பர்த்டே. நான் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து அவருக்கு பர்த்டேவாக இருந்துச்சு. ஸோ ஆனால் இப்போ வீடியோ போடும் போது 22ஆம் தேதியாக மாற்றிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம், பர்த்டேவே முடிஞ்சாலும் பரவாயில்ல. ஸோ அகிலேஷ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் விஷ் பண்ணுங்கள். ஓகே, ரீஸ்பான் தொட்டுடலாம். கிட்டத்தட்ட 2 வாட்டி பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டேன். இப்போ நான் செத்தேன்னா அவ்வளோதான், ரீஸ்பான் கூட என்னால் ஆக முடியாது. வந்த ஒரு நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு முடிச்சு விட்றாங்க கிரெனேட் போட்டு. இந்த ஒன்றார் பாருங்க, 6ஆம் தேதி ஓடிடலாம். ஏன்னா பாட்டு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு கரெக்டாக. திரும்பவும் மாட்டினேன். கண்டிப்பாக கிரெனேட் தான் பறக்க விடுவார். எங்கே உட்காருனே தெரில. சரி ஓகே, இங்கே உட்காருவோம். ஐயோ கம்பிக்குள்ளே உட்காந்துட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது. பாட்டு வராத வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் தான் நினைக்கிறேன். பாட்டு வந்தால் தான் மாட்டுவேன். K4 குட்டி இடம், அதனால் ஈஸியாகவே டக்குன்னு முடிச்சு விட்ருவாங்க. யாருங்க அது? ஐயோ ஐயோ. ஓகே. ஐயோ நாங்கள் நம்மக்கிட்ட வராங்க. என்னையா ஊற்று சூப்பர். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரில. நம்ம வந்து வெள்ளங்கண்ணா ஓடிடுவோம். இது யார்? சொட்டுவீரில் தலைவர் வேறு லெவலில் அடி வாங்கினுக்கிறாரு. ஐயோ நானும் நல்லா மாட்டினேன். டக்குன்னு 6ஆம் தேதி ஓடிடணும். பண்ணி பவர் வரப்போகுது. அவ்வளோதான் வந்துடுச்சு. கரெக்டாக அவங்க கிரெனேடை வந்து தூக்கி அடிச்சிட்டாங்க. டேமேஜ் எனக்கு ஃபுல்லாக. எங்கே ஓடுறதுனே தெரியலையே. சூப்பர், முடிச்சு விட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வாட்டி காலி ஆகிட்டேன். இப்போ ரீஸ்பான் கூட பார்த்தீங்கன்னா ஆக முடியல. சரி ஓகே, வழக்கம் போல் ஸ்பெக்டேட் பண்ணுவோம். எல்லாம் வேறு லெவலில் ஆச்சு ஓட விட்றாங்க. ஐயோயோ அடி வாங்கிட்டு ஓடுனுங்கிறாரு இந்த காஃபி பாட்டிலு. யார் இது? ராசா ஓடு. அவ்வளோதான், 6ஆம் வந்துட்டாரு. அவர் பாருங்க, அகிலேஷ் எங்கே இருந்தாலும் கிரனேடை சும்மா கரெக்டாக பறக்க விட்றாரு. ஐயோயோ போச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலி. ஹண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ப்ரோ யூடியூப்பில் எப்போ லைவ் வரும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்லை, நீங்கள் எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க லைவ் ஸ்ட்ரீம்னு. இப்போ நான் வச்சுருக்க மொபைலில் வந்து வீடியோ எடுக்கிறதே பெருசு. ஸோ லைவ் ஸ்ட்ரீம்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. நான் எதனால் அப்படி சொல்கிறேன்னா, என் ஃபோனோட டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் டேப் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தனியாக பார்த்தீங்கன்னா கைண்டின் வந்துடும்னு சொல்லிட்டு டேப் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் நான் ஃபோன் யூஸ் பண்ணாலே போதும், ஃபோன் செம்ம ஹீட் ஆகிடும். இதில் இந்த ஃபோனை வச்சு நம்ம லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணிக்கின்னு அதெல்லாம் பண்ணோம்னா அவ்வளோதான், முடிஞ்சது நம்ம கதை. ஃபோன் வெடிஞ்சு நானும் பார்த்தீங்கன்னா மேலே போயிடுவேன். ஸோ அதனால தான் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா பண்ணாமல் இருக்கேன். ஃபோன் வந்து சுத்தமாக சப்போர்ட் ஆகாது. ஸோ நான் ஒன்ஸ் புது ஃபோன் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக வந்து லைவ் ஸ்ட்ரீம்லாம் டெய்லியுமே இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராச்சும் போடுவேன் லைவ் ஸ்ட்ரீமு, புது ஃபோன் வாங்கினா. ஸோ வாங்காத வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோனை வச்சு தான் கொஞ்சம் நேரம் ஓட்டி ஆகணும். இன்றைக்கி என் பர்த்டே விஷ் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காரு அகிலேஷ். நான் விஷ் பண்ணதே தலைவர் பார்க்கல போல். ஆமாம், எப்படி பார்த்துருப்பாரு. என் மேலே கிரெனேட் போடுறது தலைவர் குறியாக இருந்தார். இதில் அவர் எங்கே இந்த சேட்டில் பார்க்க போகிறாரு. ஸோ திரும்பவும் போட்டாச்சு ஹாப்பி பர்த்டேன்னு. இந்த மேட்ச்சில் வந்து நாங்கள் எப்போவுமே நார்மலாக சுட்டுன்னு இருப்போம். யாருன்னா ஒருத்தர் வந்து டக்கு டக்குன்னு என் மேலே தாவினே இருப்பார். இப்போ திலீப் நம்ம தலைவர் தாவினார் பார்த்தீங்களா என் கண்ணு முன்னாடியே. அப்படியே தாவினே தரல என்னை பார்த்துக்கினேன். ஸோ எனக்கு ஒன்றா ஆகும்னா அப்படியே அவர் மாதிரியே பண்ண போல தோணும். அப்புறம் நானும் அவரும் மாற்றி மாற்றி எகிரினே இருப்போம். இவர் மட்டும் இல்லை, ஸோ நம்ம மேட்ச்சில் வர்றவங்களை கண்டிப்பாக 10ல் ஒருத்தன் வந்து இப்படி தான். யாரையும் நம்ம மாற்றி மாற்றி மூஞ்ச பார்த்துக்கணும்னா அவ்வளோதான், எகிரினே இருப்போம். எதுக்கு எகிறோன்னு ஒரே ஒரு ரீசன் கூட பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் சும்மாலே சுட்டுக்குன்னு எகிரின்னு கிடப்போம். சந்தீப் ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, டெய்லி விளாக் சேனல் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது டெய்லி விளாக் நான் அப்போ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து ஏன்னா சேனல் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த ஃபோனை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். டுடே மை பர்த்டே ப்ரோ. தலைவர் அகிலேஷ் திரும்பவும் பார்க்கல போலியே. ஒருவேளை என்னை மியூட்டில் போட்டாரோ சேட்டை தெரியாமல். தலைவர் மியூட்டுக்கு என்ன தொட்டிருப்பார், அதனால தான் என் சேட்டை காமிக்க மாட்டேங்குது போல் அவருக்கு. இங்கே ஓர 2 பேரை கண்டுபிடிச்சேன் கஷ்டப்பட்டு. 2 பேர் தப்பிச்சு ஓட்டாங்க. ஆனால் இங்கே தான் ஸ்டூலா மாதிரி ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. கிரெனேட் பறக்க விட்ற வேண்டியது தான். போட்டு அவ்வளோதான், டேமேஜ் பண்ணியாச்சு. சந்தீவ் தான் இவர். அகில்ஸ் பர்த்டே அப்படின்னு வச்சுட்டு வந்திருக்காரு, எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக. உள்ளே தான் இருக்கார். இருங்களா, கிரெனேடு வந்து லோட் ஆகிட்டோம். கிரெனேடு வந்ததுமே பறக்க விட்றலாம். அவ்வளோதான், போடு மாட்டினார். எப்படியோ வேறு லெவலில் சாவாச்சாச்சு. ஓகே, நம்ம போயிட்டு திரும்பவும் தேடலாம். எல்லாம் வெள்ளை கலர் கோட்டை போட்டு வந்திருக்காங்க. அது விஷயமா என்னன்னு தெரில. யாருங்க இது? எப்பா அடி எவ்வளோ ஃபாஸ்ட்டு போருங்க. அடா பாவிங்களா, போச்சு அவ்வளோதான், மிஸ் பண்ணிட்டேன். எங்கே போனாருன்னு தெரில. இங்கே தான் கிரெனேட் பறக்க விட்றாங்க. மேலேயும் காணோம். எங்கே போனாரோ. நம்ம தலைவர் பண்ணியா மாதிரி இருக்காரு. அதுவும் மாட்டினார். அவ்வளோதான், கிரெனேட் பறக்க விட்ற வேண்டியது தான். போடு, வேறு லெவலில் ஓசி இது. தலைவர் சொட்டு வீடு வந்திருக்காரு. அழகாக ஒரு கிரெனேட் போட்டு கில் பண்ணிட்டேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்காரு. அடா பாவிங்களா, போச்சு. அகிலேஷ் சந்தீவ் இவங்க 2 பேரும் ஆப்போனண்ட்டில் வந்து நான் எப்போல்லாம் அவங்கள கண்டுபிடிக்கிறனோ அப்போல்லாம் பண்ணி மாதிரி எங்கன்னா ஓடிடுறாங்க.
அகிலேஷ் பாருங்கள் திரும்பவும் எம்டிஎஃப் கேமிங் டுடே மை பர்த்டே. தலைவருக்கு நான் கண்டிப்பாக மியூட் தான் போட்டிருப்பார் அண்ணன் சேட்டில். தப்பி தவறி தெரியாமல் போட்டிருப்பார். இப்போ நான் சேட் பண்ணால் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் கேட்டுன்னு இருக்கார் போல். இந்த பிஸ்கெட் ட்ரெஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. நான் வச்சுன்னு இருக்கேன் நல்லா ஒல்லியாக வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. எனக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி அப்படியே ஃபீல் ஆகுது இந்த பிஸ்கெட் ட்ரெஸ் போட்டாலே. ஒரு மாதிரி இருக்குது அப்படியே. சொல்லப்போனால் பிஸ்கெட் இல்லை இது குக்கி. என்ன கருமோ ரெண்டும் அண்ணன் தம்பி மாதிரி தான். ஐயோ போச்சு. ஆடா மாதிரி ஓட்டாங்க. 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. டக்குன்னு முடிச்சு விடணும். இப்போ மாட்டினார் பாருங்கள் ஃபுல் உயிரில். இவரை கிரனேட் போட்டு முடிச்சு விட்டா தான் இல்லை நம்மளை ஆடா மாதிரி ஓட்டுருவார். பாம்பை தூக்கி வச்சு ஆடா பாவி அந்த பக்கம் வந்துட்டார். 2 பேரா சூப்பர். முடிச்சு விட்டா மாதிரி தான் 4-5 பேர் பார்த்தீங்கன்னா கும்பலாக தோத்தின்னு போயின்னு இருக்கிறோம். அவ்வளோதான் போடு கிரனேடாக சும்மா பறக்க விட்றாங்க நம்ம டீம் ஆளுங்களும். சந்தீப் காலி இன்னும் அகிலேஷ் மட்டும் தான் டேமேஜே விட மாட்டேங்குது. ஐயோ ஃபோனே பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது சுற்றலை. எங்கே போனாருன்னு தெரியலையே. ஆடா பாவிங்களா மிஸ் பண்ணியாச்சு. திரும்பவும் போச்சா இன்னும் 1 செகண்ட் தான். அடச்சா ப்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா வின்னு கண்ணு முன்னாடியே ஆட காமிச்சிருந்தவங்கள பார்த்தீங்கன்னா கேவலமாக விட்டு கொடுத்துரும். அடைச்சி கடைசி நேரத்தில் கிரனேட் போகிறோன்னு பண்ணி ஒரு தடவை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே நம்ம சோஃபா மாதிரி உக்காந்துக்கலாம். இந்த இடத்துல சோஃபா வருமா வராதான்னு கூட தெரியலையே. அந்த சோஃபா இந்த சோஃபா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உக்காந்துக்கலாம். என் நெஞ்சு இங்கே வராதுன்னு நினைக்கிறேன். ஐயோ கேவலமாக ஸ்டார்டிங்லேயே மாட்டிக்கினேன். ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி வாங்கிடுவான். இந்த இடத்துல உக்காந்தா கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆச்சும் வரும். அதனால் அப்படியே விட்ருவாங்க. அவ்வளோதான் டெல்லி இப்போ மாட்டிக்கினார். பக்கத்துலேயே இருக்கார். ஆடா மாற்றிடுவோமா? சரி வேணாம் எதுக்கு வம்பு. ஆடா மாற்றிட்டு வெளில போய் செத்துருவேன். அதுக்கு நம்ம கம்முன்னு இங்கே உக்காந்துக்கலாம். ஓகே எல்லாருமே வந்து உயிரோடு தான் இருக்காங்க. அதிசயமாக இன்னுமே மாட்டாமல் இருக்கேன். நான் தான் 30 செகண்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சின்ன பொருளாக இருந்தால் கண்டிப்பாக மாட்டியிருப்பேன். நம்மளும் வெளியே போய் ஆட்டை காமிக்கலாமா? ஆட்டை காமிக்காமே சாவறேன். ஆட்டெல்லாம் காமிச்சோன்னா டக்குன்னு முடிச்சு விட்ருவாங்க. பாட்டு வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே யாருனா உள்ளே வந்தாங்கன்னா ஆடா மாற்றிட்டு காஃபி பாட்டில் மாதிரி உக்காந்துக்கலாம். இந்த வந்துட்டாரு பாருங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவ்வளோதான் போடு 2 பேரும் ஆடா மாற்றியாச்சு. ஓ வாஷ் மிஷினுங்க ஆல்ரெடி இருக்கா? அடா பாவி கேவலமாக மாட்ட போகிறேன். டக்குனு காஃபி பாட்டில் மாதிரி உக்காந்துக்கலாம். அவ்வளோதான் அதெல்லாம் பார்த்தேன். இவர் இந்த கருப்பு கோட்டு எப்போ எங்கன்னா வந்துடுறாரு. ஐயோ ஆடாவே மாறலையா அவரு? எப்பா அடி எத்தனை பேர் வர வழி ஃபுல்லாக ஹண்டர்ஸ் தான். கரெக்டாக ஹண்டர் இருக்கிற இடத்துலலாம் நான் ஓடுறேன்னா இல்லை நான் ஓடுற இடத்துல கரெக்டாக வந்துடுறாங்களான்னு தெரில. இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. அங்கே இங்கேன்னு ஓடி ஆரம்பித்ததுக்கே வந்துட்டேன். கண்டிப்பாக இப்போ சாவ போகிறேன். பாட்டு வர போயின்னு இருக்கு எனக்கு. யாரும் உள்ளே வரல. வந்துட்டு போயிட்டாங்க. நம்ம டீம் ஆளுங்களும் யாரையும் காணோம். சரி நம்ம வந்து இதுக்கு பின்னாடி உக்காந்துக்கலாம். ஆடா வச்சுட்டு ஓட்டுருவான். கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க என்ன. ஐயோயோ எத்தனை பேர். நம்ம டீமால் காமிச்சு கொடுத்துடலாம். சூப்பர். நானும் செத்தே காமிச்சு கொடுத்துட்டேன் அவரை. உயிர் தியாகம் பண்ணி எல்லாம் காப்பாற்றுவாங்க. நான் ஒருத்தன் தான் உயிர் தியாகம் பண்ணி தலைவரை காமிச்சு கொடுத்துக்கிறேன். சூப்பராக வர பாருங்க. நான் மட்டும் அவங்க எல்லாம் ஹண்டர் கண்ணு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துருக்கிறேன். ஐயோ இங்கே தான் இருக்காரு. சோஃபா மாதிரி உக்காந்துலாம். லூஸு மாரி சேரா மாதிரி உக்காந்துருக்கேன். யாரும் பார்க்கல. எப்பா ஒரு 30 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கலாம். பரவாயில்ல நம்ம வின் பண்ணுறதுக்கு 1 மினிட் தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்தேன் எல்லாம் ரீச் பண்ண ஆவாங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஆனால் செத்தாக ரீச் பண்ண ஆகிடுவேன். பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிச்சிட்டேன். நம்ப முடியல என்னாலேயே. ஒரு வாட்டி செத்துட்டேன் அது ஓகே. நான் வந்து டோட்டலாக 3 வாட்டி எப்பவுமே செத்துருவேன் இந்த 1 நிமிஷம் வரதுக்குள்ளேயே. இப்போ தான் வந்து ஒரே ஒரு வாட்டி செத்துருக்கேன். ஆடா மாற்றிட்டு ஓட்டுருவான். ஏன்னா பாட்டு வரப்போகுது. காஃபி பாட்டெலாம் மாதிரி எங்கே போகிறதுனே தெரியல. எல்லா இடத்துலையும் தான் இருக்காங்க. சரி ஓகே இதுக்கு மேலே ஏறி உக்காந்துக்கலாம். இங்கே வந்து சில பேர் வந்து எல்லாருமே இந்த இடம் தெரியும். ஆனால் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. சூப்பர் சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ளேயே வந்து பார்க்குறாங்களே. இப்போ தான் சொன்னேன் ஒரு பேச்சுக்கு மதிச்சாச்சும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம்ல. அதுக்குள்ளேயே வந்து பார்க்குறாங்க. 30 செகண்ட் தான். ரீஸ்பான் கூட பார்த்தீங்கன்னா ஆக முடியாது. செத்தனா அவ்வளோதான் முடிஞ்சுது கதை. வந்துட்டார் கருப்பு கோட்டு அகிலேஷ். வந்தாருன்னா ஆடா மாற்றி ஓட்டுற வேண்டியது தான். திரும்ப நம்ம ஆடா மாற்றிடலாம். இருங்க கும்பலாகிறாங்க. எல்லாரையும் ஆடா மாற்றிடுவேன். போட்டு அவ்வளோதான் 10 செகண்ட் தான். ஐயோ பார்த்துட்டாங்க. வராங்களே 2 பேர். ஐயோயோ அடைச்ச கடைசி 8 செகண்ட் நான் மட்டும் தான் உயிரோடு வந்திருக்கேனா? எல்லாரும் அவுட் எடுக்கிறாங்க. ஆனால் அதிசயமாக 8 செகண்ட் கிட்டே பார்த்தீங்கன்னா வந்தேன். அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ் தான் வின்னு. ஸோ ஏதோ ஒன்று யார் வின் பண்ணாலும் சரி நான் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர். அது உங்களுக்கே தெரியும். சரி ஓகே அது விட்டு தருவோம். ஸோ அகிலேஷுக்கு பார்த்தீங்கன்னா கீழே மறக்காமல் பர்த்டே விஷ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2 நாளுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.